புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மையநாதன், மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர வண்டியை வழங்கும்படி நான் சொல்லியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். நமது மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்கள் தொலைபேசியிலே நாம் என்னதான் குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் எதையும் எடுத்துக்கொள்வதாக இல்லை. இங்கே தொகுதியில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி மக்கள் நேரடியாக என்னை சந்தித்து 3 சக்கர வண்டி கேட்டு என்னிடத்தில் மனு கொடுத்து அவர்கிட்ட அனுப்பி அதற்கான எந்த ஒரு அமைச்சர் கொடுக்கின்ற மனுவை அவருக்கு பரிசீலிக்கிறாரா என்றே எனக்கு தெரியவில்லை. ஒரு வார காலத்துக்கு முன்பாக ஒரு இளைஞர் வந்தார். எப்படி வந்தார்னா, ஒருத்தர் தோள் மீது தூக்கிட்டு வந்தார். எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு 3 சக்கர வண்டி வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னகத்திலே அந்த துறையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்து விட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கால் இழந்தவர்கள், கை கால் நடக்க முடியாதவர்கள், இவர்களை கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு 1 மாத காலத்துக்கு முன்பாக எல்லன்புரம் ஊராட்சிகளை நேரடியாக போய் ஆய்வு செய்கிறேன். அங்கே இருக்கின்ற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கூட்டு விவசாயம் மொத்தமாக ஒரு போர் போட்டு அந்த மக்கள் விவசாயம் செஞ்சிருக்காங்க. இடையில அந்த போர் பாதிக்கப்பட்டு அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பயனற்று இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதாவது வேளாண் பொறியியல் துறையுடைய அதிகாரிகளுக்கு தொலைபேசிகளை நான் பேசுகிறேன். அந்த 12 இடங்களிலே அமைக்கலாம், 10 இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லன்புரம் ஊராட்சி அந்த ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு உடனடியாக ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளர் நேரடியாக அனுப்பி பார்த்தால் இதுவரைக்கும் நடக்கவில்லை. அரசு அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ எனக்காக நான் யாரிடத்திலும் எங்கேயும் கேட்டது கிடையாது. அதனால தயவு செய்து நான் சொல்கின்ற கோரிக்கைகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனையும் ஆய்வு செல்ல வேண்டும். இப்படி தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் இப்படி இருக்கிறால் மனிதநேயத்தோடு எந்த பகுதி மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும்.